நம்ம கிட்ட இப்ப கரண்டா நம்ம ஃபார்ம்ல 10 பப்பி இருக்குது ப்ரோ. 10 பப்பி இருக்குது. இது ஒரு மதர், இன்னொன்னு மதர் உட்காந்துருக்கு பாத்தீங்கன்னா. உங்களுக்கு ஒண்ணுமே இல்ல. நீங்க ஒரு சீப் வாங்குனீங்கன்னா போதும். க்ரூமிங் சீப்பு. அத வச்சு நீங்க டெய்லியும் ஒன் டைம் க்ரூம் பண்ணா போதும். அது கணக்கு நம்ம இல்ல பிரதர். நம்ம ஹோம் ஃபுட் குடுக்குறா நம்ம கம்மியா தான் ஆகும். நம்ம பாத்தீங்கன்னா செலவு பாத்தீங்கன்னா, நானும் கஸ்டமர்ஸ் பாத்தீங்கன்னா ஹோம் ஃபுட் தான் ரெஃபர் பண்றது. இப்ப நான் ஃபுல்லா ட்ரை ஃபுட்ல டாக்ஸ் வளர்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா எனக்கு பட்ஜெட் ரொம்ப அதிகமா ப்ரோ. இவன் தான் ப்ரோ நம்மளோட மேல். எல்லாருக்குமே தெரிஞ்ச மேலு. இட்டாச்சி இவன் பேர் பாத்தீங்கன்னா. பாத்தீங்க ரொம்ப ஃபேமஸான மேலு. இவனை பாக்கிறதுக்கோசம் கோயம்புத்தூர், மதுரையில நேர்ல வந்து பப்பி வாங்கிட்டு போவாங்க. சேனல் இப்ப எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி தான் வந்திருக்கோம். ஸோ ஒன் இயர் பேக் தான் பாத்தீங்கன்னா இங்க வந்து வீடியோ மேக் பண்ணியிருந்தோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோலாம் பாத்தீங்கன்னா அவரோட பிரதரோட வீட்டுல இருந்தா வீடியோ மேக் பண்ணோம். இப்போ பாத்தீங்கன்னா பழையபடி ஃபார்ம் வந்திருக்கும். அதே மாதிரி 3 இயர்ஸ் பேக் வந்து நம்ம தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரதர் வந்து இன்டர்வியூ எடுத்தோம். ஃபர்ஸ்ட் நம்ம தான் இன்ட்ரோடியூஸே பண்ணி விட்டோம். இப்போ பாத்தீங்கன்னா அவ்வளோ கஸ்டமர் பிரதருக்கு நம்ம சேனல்ல இருந்து அவ்வளோ பப்பீஸ் பிரதர் கொடுத்துருக்காரு. எல்லாருமே செம்ம சாட்டிஸ்ஃபைட். பப்பீஸ் குவாலிட்டில இருந்து சரி, இது வரைக்கும் ஒரு ப்ராப்ளம் வந்ததில்ல. கோல்ட் ரெட்ரீவர்னா சென்னையிலே பிரதர் டாப் குவாலிட்டி பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி இந்த இயர்ல இருந்து ஷோஸும் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. ஸோ இம்போர்ட்டா பண்ணிருக்காரு. அதை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதே மாதிரி ரெட்ரீவர்னா பிரதர் கிட்ட உங்களுக்கு பப்பீஸ் வேணா பிரதர் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். அவரோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ரெட்ரீவர் பத்தி நிறைய டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பப்பீஸும் இருக்கு பிரதர் கிட்ட. எல்லாமே இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ப்ரோ. உங்க நேம், லொகேஷன் சொல்லுங்க. அதே மாதிரி இப்ப கரண்ட்ல வந்து எத்தனை அடல்ட் இருக்குன்னு சொல்லுங்க. ப்ரோ நம்ம நேம் பாத்தீங்கன்னா வெங்கடேஷ் பிரதர். நம்ம நேம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து சென்னை ஓல்டு வாஷ் சைட்ல நிறைய வீடியோ போட்டுக்கிறோம். நம்ம அது நம்ம ஃபார்மோட வீடியோ. நம்ம ஃபார்ம் நேம் பாத்தீங்கன்னா கோல்டன் பெட்ஸ். கோல்டன் பெட்ஸ் நம்ம இங்க ஒன்று இப்போ இருக்கிற லொகேஷன் பாத்தீங்கன்னா கூடாஞ்சி. நம்ம இருக்கிறது கரண்ட் லொகேஷன் பாத்தீங்கன்னா ஓல்டு வாஷன்ல நம்ம ஃபார்ம் இருக்குது செங்கல்பேட்டில். அங்க வந்து ஒரு 15 கிலோமீட்டர் உள்ள திருவள் பண்றோம். அங்க ஒரு ஃபார்ம் இருக்குது. அங்க ஒரு 20 டாக் கிட்ட இருக்குது பிரதர். இங்க வந்து பாத்தீங்கன்னா 15 டாக் கிட்ட இருக்குது இப்ப நம்ம கிட்ட. ஆமா நம்ம பாத்தீங்கன்னா மெயின் ஃபோக்கஸ் பாத்தீங்கன்னா கோல்டன் ரிட்ரைவர் தான். கோல்டன் ரிட்ரைவர்ல நம்ம வந்து குவாலிட்டியா ஹெல்த்தியா பாத்தீங்கன்னா நம்ம கஸ்டமர்ஸ் பப்பி கொடுத்துருக்கோம். ஜெனடிக் ப்ராப்ளம் நம்ம கிட்ட இருக்காது. வேற பெட்ல இருந்து நம்ம மேட் பண்ணி தரோம். ஒரே பெட்ல என்ன கொடுக்க மாட்டோம் பப்பி. நம்ம இது வரைக்கும் நம்ம கணக்கே எல்லாம் பப்பி கொடுத்துருக்கிறோம். இது வரைக்கும் நம்ம கணக்கே இல்ல பிரதர். சொல்றேன் கணக்கே இல்லாம நம்ம கிட்ட புக்கிங் பண்றாங்க. இப்ப நெக்ஸ்ட் மந்த்னா இப்ப இப்பயே புக் பண்ணி அட்வான்ஸ் பண்றாங்க நம்ம கிட்ட. இப்ப ஒரு 6-7 பேர் புக் பண்ணி வச்சுக்கிறாங்க அட்வான்ஸ் பண்ணி ஒரு 2K கிட்ட போட்டு. அதனால வந்து நம்மகிட்ட பப்பி ஸ்டாக் இருக்காது. மோஸ்ட்லி சோல்ட் ஆயிடும். அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டியாவும் இருக்கும். நான் சொல்றது என்னன்னா நம்ம கிட்ட குவாலிட்டி காம்ப்ரமைஸ் இருக்காது. ஓகே ப்ரோ. இப்போ வந்து கோல்டன் ரெட்ரீவர்னா வந்து நிறைய ஃபர் இருக்கும். அதனால வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ஜாஸ்தி அப்படின்னு சொல்றீங்க. நீங்க இத்தனை டாக்ஸ் மெயின்டைன் பண்றீங்க. உங்களுக்கு ஈஸியா இருக்கா, கஷ்டமா இருக்கா? நீங்க வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் சைஸ் ரொம்ப கம்மி தான். கோல்டன் ரெட்ரீவர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சைலண்ட் பிரீட் பாத்தீங்கன்னா இது ரொம்ப அமைதியா இருப்பாங்க. ரொம்ப கியூட்டாவும் இருப்பாங்க பாத்தீங்கன்னா. உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. நீங்க ஒரு சீப் வாங்கினீங்கன்னா போதும். க்ரூமிங் சீப்பு. அதை வச்சு நீங்க டெய்லியும் ஒன் டைம் க்ரூம் பண்ணா போதும். உங்களுக்கு மற்றபடி மெயின்டெனன்ஸ் வைஸ் ரொம்ப கம்மி. ஃபுட்டுலாம் நான் மேக்ஸிமம் ஹோம் ஃபுட் தான் நான் சொல்லுவேன் கிளைண்ட்டுக்கு. நீங்க ஹோம் ஃபுட்ல நம்ம ஹெல்த்தியா வளர்க்கலாம் பாத்தீங்கன்னா. ஹோம் ஃபுட் சிக்கன் கொடுக்கலாம், வெஜிடபிள் ரைஸ் கொடுக்கலாம், அப்புறம் வந்து கர்ட் ரைஸ் கொடுக்கலாம், எக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒன்று கொடுத்தீங்கன்னா அது போர் அடிக்காது. இன்ட்ரெஸ்டா சாப்பிடும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு. ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து டைம் டேபிள் போட்டு கொடுத்துருவோம் இப்போ மெயின். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பப்பிங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஷார்ட்டிங்ல கொடுக்குறோம் அது நீங்க ஃபாலோ பண்ணணும் கொஞ்ச நாளைக்கு. அப்புறம் நீங்க மாத்திக்கலாம் நீங்க. எல்லாமே நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா பப்பி வாங்குனீங்கன்னா எல்லாமே நான் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்டுறோம் ப்ரோ. இதுதான் நீங்க மெயின்டைன் பண்ணணும். இந்த பிராண்டு தான் போடணும் வேக்சின் நான் சொல்லி அனுப்பிச்சிருவேன். இப்ப வெளியூர்ல நம்ம கிட்ட ஆமா நம்ம வெளியூர்ல பப்பி வாங்குறாங்கன்னா அவங்ககிட்ட நான் இந்த பிராண்ட் வேக்சின் போடுங்க, அந்த பிராண்ட் கிடைக்குதாங்க செக் பண்ணி இப்ப போடுங்கன்னு நான் சொல்லுவாங்க. ஒரு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர்லாம் போய் போட்டுருக்காங்க போயிட்டு. அங்கதான் இந்த வேக்சின் கிடைக்கும். மெயின் பாத்தீங்கன்னா இப்போ வந்து சம்மர் சீசன் வரப்போகுது. அதுக்காக இவங்களுக்கு எதனா ஸ்பெஷலா பண்ணணுமா? இப்ப சம்மர் நீங்க சொன்ன உடனே என்னன்னா சம்மர்ல பாத்தீங்கன்னா இவங்க ஃபாதர் மதர் இப்ப எங்க இருக்காங்க பாருங்க. டெரஸ்ல நம்ம செட்டு போட்டு வச்சுக்கிறோம். நேச்சுரலா தான் இருக்கிறாங்க. காத்து பாத்தீங்கன்னா இயற்கை காத்து. நம்ம ஃபேன் கூட இருக்காது நம்ம கிட்ட. ரொம்ப கூலிங்கா இருக்கும் நம்ம இருக்கிற பிளேஸ் பாத்தீங்கன்னா. இப்ப பக்கத்துல மலை இருக்கிறதுனால ஃபுல்லா தென்னை மரம். அதனால சுத்தமா வெயில இருக்காது பாருங்க. ஹீட்டே இருக்காது. நம்மளுக்கு ஒரு வேர்வை கூட வராது. அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருப்போம் நம்ம. அதனால பாத்தீங்கன்னா இங்க பப்பீஸ் லிட்டர்மெண்ட் ஆனா உங்களுக்கு அந்த பப்பி வந்து எங்க போய் அடாப்ட் ஆயிரும். ஏன்னா இம்யூனிட்டி இப்போ ரொம்ப அதிகமா இருக்கு. எங்க பப்பியை பொறுத்த வரைக்கும் இங்க டெரஸ்ல இருக்காங்கனால பப்பியும் இங்க டெரஸ்ல வச்சுக்கிறேன். ஏன்னா நான் நேச்சுரலா இருக்கறனால இங்க வச்சுக்கிறேன். ஏன்னா பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஏசியில வச்சாலும் அடாப் ஆயிடும். வெயில் வச்சா நம்ம நார்மல் நம்ம டெம்பரேச்சர் நம்ம சென்னை டெம்பரேச்சருக்கு ஈஸியா அடாப் ஆயிடும் பாத்தீங்கன்னா. அதுதான் மெயின் பாத்தீங்கன்னா நம்ம கிளைமேட் சூட் ஆயிடும் உங்களுக்கு. நீங்க கோல்டன் ரெட்ரீவர் பொறுத்தவரைக்கும் இப்ப ஒரு ஊட்டிலயும் சரி இல்ல பெங்களூர் அந்த மாதிரி இதுல இருந்து நீங்க எடுத்து வந்து வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா சம்மருக்கு கொஞ்சம் கஷ்டப்படும். ஏன்னா இங்கே அதுதான் நான் சொல்ல வரது. இங்கே பிறந்து வளர்ந்தா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அடாப்ட் சீக்கிரம் அடாப்ட் ஆயிடுவாங்க பாத்தீங்கன்னா. பிரதர் நம்ம வந்து ஒரு பெட் லவரா இருக்கிறோம். அதெல்லாம் பாக்குறது இல்ல ப்ரோ. எங்க ஹெல்த் தான் பாக்குறது பாத்தீங்கன்னா. எனக்கு வந்து கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் வைஸ் எனக்கு ஃபுட்டு கொஞ்சம் அதிகமா தான் ஆகும். நீங்க ஒரு டாக் வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் ஆகாது. ஏன்னா சாப்பிட்றதே கிராம் கணக்கு தான். ஒரு சிக்கன் கொடுக்குன்னா 150 கிராம் கொடுத்தா போதும். ஒரு அடல்ட்டுக்கு பாத்தீங்கன்னாவே 1 டேக்கு 150 கிராம் போதும். அப்புறம் நீங்க வெஜிடபிள் வீட்டுல இருக்கிற வெஜிடபிள்
ஒரு 2 எக் போட்டு நீங்க பாயில் பண்ணி கொடுத்தா போதும். ரொம்ப வயசு உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் வைஸ் பார்த்தா கஸ்டமருக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்மளுக்கு டாக்ஸ் அதிகமா இருக்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமா கொடுக்கும். ஏன்னா மேட்டிங் பண்ணனால கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியா இருக்கணும். நம்ம வந்து கொஞ்சம் ஃபுட்டும் அதிகமா தான் கொடுக்குது. ஏன்னா பப்பி அப்பதான் உங்களுக்கு growth நல்லா இருக்கும். உங்களுக்கு நல்லா ஒரு போன ஹெவியா வரும் குட்டிங்களுக்கு பார்த்தீங்கன்னா கால்சியம் கொஞ்சம் அதிகமா தான். அதுக்கேற்ற மாதிரி தான் ஃபுட்டு கொடுக்குறது பார்த்தீங்கன்னா. ப்ரோ இவன் தான் ப்ரோ நம்மளோட மேல் எல்லாருக்குமே தெரிஞ்ச மேலு இட்டாச்சி பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான மேலு. இவனை பார்க்கறதுக்கோசம் கோயம்புத்தூர் மதுரையில நேர்ல வந்து பப்பி வாங்கிட்டு போவாங்க. ஜஸ்ட் அது சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கூட அவன் பேர் தெரியுது ப்ரோ. ஒரு 2 வயசு குழந்தை கூட அவன் பேரை சொல்லி அவனை கரெக்டாக கண்டுபிடிப்பாங்க பார்த்தீங்கன்னா. அந்த அளவுக்கு அவன் நோட் பண்றாங்க பார்த்தீங்கன்னா. இட்டாச்சி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோல எல்லாத்துலயும் காமிச்சிருப்போம் அவனை பார்த்தீங்கன்னா. அதனால மோஸ்ட்லி அவன் ரொம்ப நம்ம கடல்லே பார்த்தீங்கன்னா மெயின் மேல் அவன் தான் பார்த்தீங்கன்னா. ஏன்னா அவனோட ஹெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் பார்த்தீங்கன்னா. போன் ரொம்ப ஹெவி இருக்கிறதுல நான் பார்த்ததுல ஹைப்பர் ஆக்டிவான மேலே பார்த்தீங்கன்னா அவன் தான். செம்ம ஸ்டாமினா அவனுக்கு. அவன் ஸ்டாமினா ரொம்ப நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. 2 டாக்குமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்டாமினா அதிகமானது. ரொம்ப ஒரு அழகான மேல் பார்த்தீங்கன்னா. கிட்ஸுக்கு எப்படி இருக்கணும், பெரியவங்களுக்கு எப்படி இருக்கணும் எல்லாமே தெரியும் பார்த்தீங்கன்னா. ரொம்ப அழகா இருப்பான் பார்த்தீங்கன்னா. ரொம்ப கியூட்டான மேல். ரொம்ப ஃபேமஸான மேல் சொல்லலாம். சென்னையில எல்லாருக்குமே பேர் தெரியும். எல்லா ப்ரீடருக்கும் தெரியும் பார்த்தீங்கன்னா. அதுவே கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் அவனோட நேம். இவனுக்கு பப்பீஸ் தான் மோஸ்ட்லி கேட்பாங்களே நம்ம கிட்ட. இட்டாச்சி பப்பி தான் கேட்பாங்க. ஏன்னா குவாலிட்டி அந்த மாதிரி இருக்கும் என்னோட பப்பீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. சேம் அவனை மாதிரியே வரும். ஓகே ப்ரோ. இப்போ வந்து உங்ககிட்ட வந்து 36 அடல்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. எல்லாமே பார்த்தோன்னா வந்து வித் கேசியோல தான் நீங்க வச்சிட்டு இருக்கீங்களா? பிரதர் நம்ம கிட்ட எல்லாமே கேசி தான். கேசினா வேற எதுவும் இல்லை. ஜஸ்ட் இந்த ஒரு பேப்பர் தான் அது. ஓகே. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த பேப்பர் தான் கேசியே சொல்லுவாங்க. இந்த பேப்பர் எதுக்கு தேவைப்படும்னா டாக் ஷோ பண்றதுனால தேவைப்படும். நீங்க டாக் வாங்கி டாக் ஷோ ஐடியா இருக்குது பண்ணணும் ஐடியா இருந்தா நீங்க இந்த பேப்பர் தேவைப்படும். நம்ம கிட்ட இதுமாதிரி எல்லாத்துக்கும் கேசி ஆகுது. பாக்குற மாதிரி 2மே கேசி. உங்களுக்கு பப்பி கேசி பிடிச்சிருந்தா எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும். ஆனா சேம் பப்பி தான் உங்களுக்கு. வித்தவுட் பேப்பரோ வித் பேப்பர் பப்பி உங்களுக்கு மாறாது. சேம் தான் உங்களுக்கு. ஜஸ்ட் இந்த பேப்பருக்கோசம் அந்த பிரைஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. அதனால வந்து உங்களுக்கு நீங்க குவாலிட்டி கம்மியா இருக்கும் வித்தவுட் கேசினா நினைக்காதீங்க. எது பிரதர்? ஆஹா அப்படிலாம் கிடையாது ப்ரோ. அப்படிலாம் கிடையாது. பாக்குறதா கண்ணால பாக்குறதா உங்களுக்கு குவாலிட்டியா இந்த ஃபர் க்ரோத் தெரியும் உங்களுக்கு. இந்த ஃபர் பார்க்கணும், இந்த டைல் பார்க்கணும். டைல் இந்த ரிங்கு மாதிரி சுத்தினா இருக்கக்கூடாது. ரெட் ஹெட் பார்த்தீங்கன்னா நல்லா விட்டா கீழே வரணும் அப்படி ஆடணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. ஹெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் ஹெட் மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஹெட்டை பார்த்தா தெரியும். நல்லா ரவுண்டா இருக்கும் பப்பி பார்த்தீங்கன்னா. நல்ல ஒரு ஃபர் க்ரோத் இருக்கணும். இதுதான் 30 டேஸ்ல பாருங்க ஃபர் எப்படி இருக்குது பாருங்க. ஏதோ ஒரு கேட் மாதிரி இருக்குது பாருங்க ஃபர். இதான் ஒரு கோல்டன் நெட்வொர்க்னா இப்படிதான் பார்க்கணுமே. இந்த கேசி இருந்தா நல்ல குவாலிட்டினா அப்படி கிடையாது. ஜஸ்ட் வந்து அது ஷோ பர்பஸ் பண்ணி தான் ப்ரோ தேவைப்படும் உங்களுக்கு. டாக் ஷோ பண்ணா அந்த கேசி தேவைப்படும். வீட்டுல சும்மா தான் இருக்கும். பீரோல தான் வைக்க போறீங்க வாங்கி. அதுக்கு நீங்க பப்பி வாங்கி நல்லா ஒரு ஃபுட்டு நீங்க கொடுத்தீங்கன்னா க்ரோத் நல்லா இருக்கும் உங்களுக்கு. இதுதான் நான் சொல்றது. நம்ம கிட்ட இப்ப கரண்டா நம்ம ஃபார்ம்ல 10 பப்பி இருக்குது ப்ரோ. 10 பப்பி இருக்குது. இது ஒரு மதர் இன்னொன்று மதர் உட்காந்துருக்கு பார்த்தீங்கன்னா. மொத்தம் 10 பப்பி இருக்குது. அது பார்த்தீங்கன்னா அவ்வளோ கேரிங்கா பார்த்தது உங்களுக்கே தெரியும். நம்ம இப்ப பார்த்தீங்கன்னா நீங்க வரும்போது தான் ஒருத்தன் எடுத்துருந்தாங்க மேட்டிங் பர்பஸ்க்கோசம் எடுத்துருந்தாங்க. நம்ம குட்டியில கொடுத்து 1.5 வயசு வளர்ந்து நம்ம கிட்ட மேட்டிங் பர்பஸ்க்கோசம் வந்துக்கிறாங்க. அவங்க லிட்டர் பண்ணாலும் நம்ம கிட்ட தான் கொடுப்பாங்க பப்பி. நம்ம லைனேஜ் பார்த்து தான் உங்களுக்கு பப்பீஸ் நம்ம மேட் பண்ணி கொடுக்குறோம். நம்ம கிளைண்ட் சூப்பராக வளர்ப்பாங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா. நம்ம கிட்ட பப்பி வாங்கினீங்கன்னா அதேமாதிரி நல்ல ஒரு குவாலிட்டியா நம்ம எப்படி கொடுக்குறோம் பப்பி அதே மாதிரி அவங்களும் நல்லா வளர்த்து கொடுப்பாங்க கஸ்டமர்ஸ்க்கு நம்ம கொடுக்குற மாதிரி. தாராளமா கொடுக்கலாம் பிரதர். அந்த மாதிரி கொடுக்குறோம். நம்ம பப்பீஸும் நம்ம ஓன் இன்ட்ரூமெண்ட்டும் கொடுக்குறோம். 2மே இருக்கு நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா. சென்னையில நீங்க போர்டிங் சர்வீஸ் நம்ம பண்ணலாம் பிரதர். போர்டிங் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி கோல்டன் நெட் வச்சு தான் நம்ம போர்டிங் சர்வீஸ் எடுக்கிறோம் பார்த்தீங்கன்னா. மற்ற பிரீட் எதுவும் நம்ம கிட்ட எடுக்கிறது இல்லை. ஏன்னா இந்த பிரீடை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. யாருன்னா நீங்க எத்தனை விட்டாலும் புதுசா இடங்குதுன்னு பயப்படாது. இவங்களுக்குள்ள ஒரு ஃபேமிலி மெம்பர் ஆயிடுவாங்க வரவங்களும் சரி. ஏன்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் நெட்டா ரொம்ப அட்டாச் ஆயிடும். புதுசா ஒரு டாக் வந்தாலும் சரி ஏத்துக்கும். வேற பிரீட் வந்து ஏத்துக்காது. ஆனா சண்டை வரதுனால நம்ம வந்து ஒன்லி கோல்டன் நெட் வந்து தான் நம்ம போர்டிங் சர்வீஸ் எடுக்கிறது. ஆமா ஒன்லி கோல்டன் நெட்வொர்க் தான். பண்ணலாம். இப்பதான் சொன்னேன் இந்த மேட்டிங் நம்ம கிட்ட போர்டிங் சர்வீஸ் இருக்குது, மேட்டிங் சர்வீஸ் இருக்குது. உங்ககிட்ட ஃபீமேல் இருந்தா நம்ம கிட்ட மேல் இருக்கிறாங்க. அப்ப 3 மேல் இருக்கிறாங்க. அது தாராளமா மேட் பண்ணி தரோம் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு. டேஸ் பார்த்தீங்கன்னா 38 டேஸ் ஆகுது ப்ரோ பப்பி. மொத்தம் நம்ம கொடுக்குறது பார்த்தீங்கன்னா 38 டேஸ் to 40 டேஸ்ல பப்பி கிளைண்ட் கொடுப்போம். ப்ராப்பரா பார்த்தீங்கன்னா 2 டிவார்மிங் பண்றோம் நம்ம. ஃபர்ஸ்ட் பப்பி வந்து பிறந்து 15 டேஸ்ல ஒரு டிவார்மிங் பண்ணோம் 15 நாள்ல. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 35 டேஸ் இல்லை 37 டேஸ்க்குள்ள பண்றோம் நம்ம செகண்ட் டிவார்மிங். அப்புறம் வேக்சின் பார்த்தீங்கன்னா நீங்க 45 டேஸ்ல போடுற மாதிரி இருக்கும். பூஸ்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் நம்ம கிட்ட காம்ப்ரமைஸ் இருக்காது. உங்களுக்கு எக்ஸலண்டா இருக்கும் பப்பி. குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் எல்லாருக்கும் நம்ம சேஃப் அண்ட் டெலிவரி எல்லாருக்கும் சேஃபாக பண்ணுறோம் நம்ம டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா. ஆமாம் உங்களுக்கு பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நேரில் விசிட் பண்ணலாம். நம்ம பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன அந்த ஒரு 2 நாயை வச்சு கிணல் சொல்லுவாங்க. நம்ம கிட்ட அப்படி கிடையாது. டோட்டலாக நம்ம கிட்ட வந்து ஒரு 36 டாக் இருக்குது. அடல்ட் 20 பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் கிளைண்ட் கிட்ட நம்ம கிளைண்ட் கிட்டே இருக்கும் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா.
ஆமா கஸ்டமர் நம்ம கஸ்டமர் நம்ம குடுக்குற லைனேஜ் கஸ்டமர் வச்சு மெயின்டைன் பண்ணுவாங்க ப்ரோ. ஃபீமேல் நம்ம கிட்ட மேல் இருக்குது. மேட்டிங் கேட்பாங்க. கேட்டா அவங்க வந்து லிட்டர்மெண்ட் ஆனா நல்லா க்ரோ பண்ணி நம்ம கிட்ட கொடுப்பாங்க. பப்பி அதை நான் கஸ்டமர்ஸ்க்கு கொடுப்பேன். அந்த மாதிரி அது இல்லாம மோஸ்ட்லி அந்த மாதிரி ரொம்ப ரேர் தான் அது. நம்மளோட ஒரிஜினல் லிட்டர்மெண்ட் தான் நம்ம கொடுக்குறது மெயினா பார்த்தீங்கன்னா. நம்மளோட லிட்டர்மெண்ட் பார்த்த மாதிரி நம்ம கிட்டே இருக்கும். நேரில் வந்து விசிட் பண்ணலாம். மெயினாக தான் நான் சொல்றது தான். உங்களுக்கு ஃபார்மை விசிட் பண்ணி வாங்கினா பப்பி நல்லா இருக்கும் உங்களுக்கு. நம்ம கிட்ட ஒரு குவாலிட்டியா இருக்கும். பார்த்தா பேரண்ட்ஸை நேரில் பார்க்கலாம் நீங்கள் வந்தீங்கன்னா நம்மகிட்ட. அது இல்லாமல் இந்த ஜெனட்டிக் ப்ராப்ளம் அதெல்லாம் நம்மகிட்ட இருக்காது மோஸ்ட்லி. அதான் அதே மாதிரி கிளைண்ட் நிறைய பேர் என்னன்னா வெளியில பப்பி வாங்கிட்டு அந்த நிறைய பேர் இந்த பாரோ கெனன் டிஸ்டம்பர் அதெல்லாம் வந்து சொல்றாங்க. அது பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் கிட்ட இருக்காது பப்பி பார்த்தீங்கன்னா. மோஸ்ட்லி நம்ம கிட்ட வாங்குற கஸ்டமரே இந்த மாதிரி வாங்கிக்கிறாங்க ப்ரோ. நம்ம கிட்ட வாங்காத கேட்டு போயிடுவாங்க. சில இடத்துல வெளியில வாங்கிடுவாங்க. ஒரு 10,000 கிடைக்குது 12,000 கிடைக்குது வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா பப்பி வந்து ஒரு 1 வீக்ல இருந்து இறந்துரும். திருப்பி நம்ம கிட்ட ஒரு கால் பண்ணி கேட்பாங்க. இந்த மாதிரி என்ன இந்த மாதிரி ஆயிடுச்சு பிரதர்ன்ட்டு. அந்த மாதிரி ரீசன் என்ன எதனால ஆகுதுன்னா இம்யூனிட்டி பவர் சுத்தமா இருக்காது. ஒரு ப்ராப்பரான ஒரு பப்பி பார்த்தீங்கன்னா மதர் மில்க் குடிக்கணும். மதர் கிட்ட இருந்து நீங்க வாங்குனீங்கன்னா உங்களுக்கு எந்த ஃபால்ட்டும் இருக்காது. அதான் நான் சொல்றது பார்த்தீங்கன்னா. மதர் கிட்ட இருந்தாலும் பப்பி 100% எந்த ஃபால்ட்டும் இருக்காது. நீங்க வெளியில பப்பி வந்து நீங்க எடுத்து ஒரு இடத்துல வெடிச்சு கொடுத்தாங்கன்னா அது இம்யூனிட்டி பவர் சுத்தமா கம்மியாயிடும் உங்களுக்கு. இப்போ நான் கொடுக்கும்போது இது ஹோம் ஃபீடிங் பழக்கப்பட்டு தான் நான் கொடுப்பேன் உங்களுக்கு கொடுக்கும்போது. அதனால உங்களுக்கு வந்து இம்யூனிட்டி பவர் ரொம்ப அதிகமா இருக்கும். பப்பிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ கர்ட் ரைஸ் சாப்பிடும், சிக்கன் சாப்பிடும் இந்த டேஸ்லேயே. சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போன்லெஸ் கொடுப்போம். போன்லெஸ்ஸை நல்லா சுடு தண்ணியில் நல்லா வேக வச்சு ரைஸ் கொஞ்சம் போட்டு தண்ணி நம்ம அந்த சூப் மாரி தண்ணி அதை ஊற்றி மிக்சியில் அரைச்சி கொடுப்போம். ரொம்ப இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்கும் குழந்தைக்கு. இந்த தாராளமாக கொடுக்கலாம் பிரதர். நான் சொல்கிறேன் நான் கொடுக்கும் போதே உங்களுக்கு நம்ம பப்பியை இம்யூனிட்டி பவர் பூஸ்ட் பண்ணி தான் கொடுப்பேன் நான். அதெல்லாம் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே இருக்காது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நல்லா உங்களுக்கு இந்த டைஜஷன் ப்ராப்ளம் 38 days ஆகுது. இதுல வந்து நம்ம கிட்ட மொத்தம் 10 பப்பி இருக்கு ப்ரோ. நம்ம கிட்ட பேட்ச் எப்பவுமே கிடைக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 2 பப்பி புக் ஆயிடுச்சு. இல்ல இன்னைக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணோம். இப்ப கோயம்புத்தூர் போறாங்க. ஒரு பேர் போறாங்க. இது ஃபீமேல் இது மேல் ஒன்று போகுது. வேற வேற லைனேஜ். ஆனா ஒரே கஸ்டமர் தான் வாங்குறாங்க. ஒரு பேர் வாங்குறாங்க ஒரே கஸ்டமர். நிறைய பேரை நம்ம கிட்ட வாங்கி வளர்க்குறாங்க. நம்ம ஆனா ஒரே லைனேஜ் தான் கொடுக்க மாட்டோம். ஒரே அப்பா அம்மாவுக்கு பிறந்தது கொடுக்கக்கூடாது. ஏன்னா ஃபியூச்சர்ல ஜெனடிக் ப்ராப்ளம் ஆகும் அதுக்குள்ள. ஏன்னா ஒரே பெட்ல என்னால இதோட பேரண்ட்ஸ் டோட்டலா வேற இருக்கும். இதோட பேரண்ட்ஸ் டோட்டலா வேற இருக்கும். அப்படியே நம்ம கொடுக்கணுமே பப்பி கொடுக்கறது. ஏன்னா ஒரே பெட் லைன்ல கொடுத்தீங்கன்னா கம்பல்சரி ஃபியூச்சர்ல இது லிட்டர் மட்டும் இந்த பப்பிங்களுக்கு ப்ராப்ளம் வரும். இதுங்களுக்கு ப்ராப்ளம் இதோட ஃபியூச்சர்ல இந்த பப்பிங்களுக்கு ப்ராப்ளம் வரும். நம்ம கிட்ட ஃபார்மை நீங்க தாராளமா விசிட் பண்ணலாம். நீங்க பார்க்கணும்னு வச்சா லொகேஷன் பார்த்தீங்கன்னா கூடாஞ்சேரி. லொகேஷன் பார்த்தீங்கன்னா கூடாஞ்சேரி. நீங்க நேரில் வந்து விசிட் பண்ணி வாங்கிக்கலாம். சென்னை ஓல்டு வருஷத்துல நம்ம ஃபார்ம் இருக்குது. நம்ம கிட்ட ஃபார்மை பார்த்தீங்க விசிட் பண்ணீங்க. நல்லா குவாலிட்டியான கோல்டன் ரெட்ரீவர் பப்பீஸ் நம்ம கிட்ட கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா குவாலிட்டியான கோல்டன் ரெட்ரீவர் பப்பீஸ் இருந்தால் நீங்கள் கோல்டன் பெட்ஸை கான்டெக்ட் பண்ணலாம். கான்டெக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல தர செக் பண்ணிங்க தருவார் பார்த்தீங்கன்னா பிரதர். கான்டெக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 8072431340. நம்ம ஃபார்மை வந்து விசிட் பண்ணலாம். நீங்கள் பேரண்ட்ஸோட செக் பண்ணி வைக்கலாம். டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா எல்லா ஊருக்கும் பண்ணலாம் பிரதர். நம்ம ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம். சேஃப் அண்ட் டெலிவரி. நீங்கள் டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் வந்து எக்ஸ்ட்ரா வரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. தேங்க்யூ.